எனக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காருக்கு வேற ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி கட்டினாங்க. எங்கள் வீட்டுக்காரோட ஒய்ஃபு தங்கமாக பார்ப்பாங்க. நான் இன்னொரு அம்மா சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு வேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டாங்களோ, நான் எவ்வளோ சின்ன வயசில் கஷ்டப்பட்டனோ. எங்கள் அத்தை வீட்டில் போய் ஒரு கை சோத்துக்கு நின்று சோறு போடாது எங்களை அனுப்பிச்சாங்களோ. என்ன மாதிரி இருக்கிறவங்க யாருமே இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கணும் ஆசை இருக்குது, நிறைய இருக்குது எனக்கு. நம்ம அம்மா படிக்க வச்சிருந்தா எல்லாம் ஏசி ரூமில் உட்காந்து வேலை செய்கிறாங்களா, அது மாதிரி செஞ்சுருக்கலாமேன்ற ஒரு யோசனை ஒரு பக்கம் இருக்கும் எனக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, வெயில் படாத வாழணுன்ற ஆசை ஒரு இது இருக்கும். இப்போ வீடு சொன்னீங்களா, எனக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும்னு. மெயின் ரோட்டில் கட்டணும், நல்லா பெருசாக ஒரு வீடு, நல்லா அழகாக இருக்கணும். அதெல்லாம் எங்கள் குடும்பம், என் பிள்ளை கீழே 3 அடுக்கு வீடு கட்டி அழகாக வாழணும். என் பேர் தேசராணி. நான் பிறந்தது இதே ஊர் தான், நான் வளர்ந்தது இதே ஊர் தான். போவோம் வெடி நேரம் 1 மணிக்கு போவோம், கல்லாரம் 2 மணிக்கு போவோம். 2 மணி 1 மணிக்கு போனால் நாங்கள் வர்றதுக்கே 5 ஆகிடும். சுற்றிக்கினே இருக்கணும். ஒரு மீன் எங்கே கம்மியாக தராங்களோ வாங்குறதுக்கு சுற்றினே இருக்கணும். இங்கே கேட்டு வேலை கேட்டு ஐயோ இங்கே அதிகமாகுது, இங்கே வேலை கேட்டால் இங்கே அதிகமாகுது, இங்கே வேலை கேட்டால் இங்கே அதிகமாகுது, சுற்றினே இருக்கணும். சுற்றினே இருந்த பிறகு அங்கங்கே 4 கூட 3 கூட 5 கூட 10 கூட வாங்கி சேர்த்த பிறகு 5 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். இங்கே வந்து உப்பு போட்டு அதை இது பண்ணி ஒரு 11 மணிக்கு அலசி போடு, அதை காய வச்சுன்னு எங்கள் வாழ்க்கை இங்கே தான் ஓடும். நைட்டு 7-8 மணிக்கு தான் வீட்டுக்கு போய் சோறாக்கி சாப்பிட்டு நாங்கள் படுப்போம். ஆனால் இருந்தாலும் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க இந்த வேலை செஞ்சு சாப்பிட்றதுல ரொம்ப நிம்மதி. இந்த குமிழிஞ்சு நிறுவனம் நெஞ்சு வலிக்கும், கால் வலிக்கும், கையில் ரொம்ப கஷ்டமா. மீன் அலசுறவங்களுக்கும் கஷ்டம், மீன் கீறவங்களுக்கும் கஷ்டம், மீன் செவிலடிக்கிறதுக்கும் கஷ்டம், உப்பு போடுறவங்களுக்கும் கஷ்டம். திருப்பினே இருக்கணும். இந்த மாதிரி குமிஞ்சிக்கினே திருப்பிக்கினே 2 ஹவர் 3 ஹவர் இருக்க முடியுமா? கஷ்டம். 2 ஹவர் 3 ஹவர் திருப்பணும். ரொம்ப பெரிய கஷ்டம் இது. போட்டுக்கு போகிறவங்களுக்கும் கஷ்டம். போட்டுக்கு போகிறவங்க சில பேர் வர எல்லாருக்குமே இடுப்பு நோய் வரும். ஏன்னா போட்டுக்கு போகிறாங்க பற்றியா, அவங்களுக்கு பெரிய கஷ்டம். அவங்களாம் எதுக்கு போகிறாங்கன்னா, நம்ம பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கணும், அவங்களாம் பாராட்டணும். நான் சொல்லுவேன், எல்லாருக்கும் அந்த இடுப்பு நோவு இருக்குதுமா. அந்த போட்டுக்கு போய் தொழில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் பெரிய கஷ்டம். அவங்களுக்கு ஒவ்வொன்றிக்கும் அந்த பேக் ஃபைன் இல்லாத இருக்காது. வந்து சொல்லும் போது எங்கள் வீட்லேயே எங்கள் பொண்ணோட வீட்டுக்காரெலாம் வந்து சொல்லுவாங்க, எங்கள் பொண்ணு வீட்டுக்காரர் 3 பேருக்குமே இடுப்பு நோவு. ஏன்னு கேட்டால் அங்கே ரொம்ப கஷ்டத்தை இந்த மாதிரி தூக்குறோம், எடுக்கிறோம், பிடிக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கிறது தானே அடுத்தவங்களுக்கும் இருக்கும். அவங்களும் அவ்வளோ பாடுவேன், ரொம்ப கஷ்டமாக கையெல்லாம் வெந்துடும் அவங்களுக்கு. அந்த மீனுங்களை பொறுக்கி போட்டு ஐஸ் வச்சு அதை தூக்கி வச்சு அதை ஏற்றி அதை பிடிச்சி வலையை எடுத்து பற்றி கீழே கொட்டி அதை ஒன்று எல்லா மீனும் கலராக பொறுக்கி அதெல்லாம் ஐஸ் வச்சு ரொம்ப கஷ்டம். அவங்க ரொம்ப பெரிய கஷ்டம். அவங்களாம் பாராட்டணும். நம்ம கடலுக்கு போகிறவங்களாம் நம்ம போனாலே செத்துருவோன்னு சொல்கிறோம். கொஞ்சம் தூரம் போனாலே நம்மளுக்கு பயமாகுது, உளுந்து செத்துரும். அவங்களாம் எவ்வளோ தூரம் போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு நன்றி சொல்லணும். ரொம்ப பெரிய கஷ்டமா அவங்களாம். கருவாடெலாம் போடுவாங்க. ஒண்டி சொன்னாங்க, ஏன்டி நீ இப்படி இந்த மாதிரி கஷ்டப்பட்டுங்கிற செவ்வெல்லாம் ஒடிச்சு நீ ஒரு 10 கிலோ மீன் கருவாடு வாங்கிட்டு போய் நீ கொண்டு போய் கடையில் வில்லு, அதில் உனக்கு எதனா லாபம் கிடைக்கும், அதில் வச்சு நீ பார்த்துக்கடி. ஏன்டி இங்கே போய் 60 ரூபா 50 ரூபாக்கெல்லாம் செவ்வல் ஒடிச்சுன்னு இருக்கிற, அதெல்லாம் ஒடிக்காத, நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 60 ரூபா 50 ரூபாக்கெல்லாம் வேலை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி தொழிலுக்கு ஒண்டி தெரிஞ்சவங்க சொன்னாங்க. அதே மாதிரி நான் ஒரு ஃபஸ்ட் நாள் 10 கிலோ வாங்கிட்டு போனேன். அதில் 10 கிலோ வாங்கிட்டு போனதில் 200 ரூபா கிடச்சிது. 10 கிலோ வாங்கினதுக்கு 200 ரூபா கிடச்சிது. 20 கிலோ வாங்கிட்டு போனால் அதில் டபுளாக கிடைக்கும் இல்லை சொல்லிட்டு இன்னொரு நாள் 20 கிலோ வாங்கிட்டு போனேன். 20 கிலோ வாங்கிட்டு போனால் அதில் 500 ரூபா கிடச்சிது. அப்படியே இருந்து கொஞ்ச நேரம் டெவலப் ஆகி நம்ம இது பண்ணுற நேரம் இந்த இவங்கெல்லாம் போகிறாங்களே, அது மாதிரி நம்ம வாங்கி போட்டு எடுத்துகிட்டு போவோம். நம்மளுக்கு தான் கொஞ்சம் தெரியுதே சொல்லிட்டு நான் கல்லோரம் போய் ஒரு 10 கூட மீன் வாங்க ஆரம்பித்தேன். 10 கூட மீன் வாங்கி போட்டுன்னு போய் அது மாதிரி ஒண்டி மனப்பாடமாக சொல்லி கொடுத்தாங்க. இது இவ்வளோ வைக்கணும், இவ்வளோ போகணும், இவ்வளோ வரணும். அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். நான் சொல்லி கொடுத்தவங்களுக்கும் வாழ்க்கையில் அவங்களும் பெரிய முக்கியம்தான். இந்த மாதிரி விற்கணும்டி, இவ்வளோ கிலோ விற்கணும், இவ்வளோ போகணும், இவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி 10 கூட வாங்கி போய் போட்டேன். கிடச்சிது 1000 ரூபா கிடச்சிது. 1000 ரூபா கிடச்சிது. ஒன்றுமே கிடைக்காதுடி, நாங்கள் போடும் போதெல்லாம் நீ போடும் போதுனா 1000 ரூபா கிடச்சிது. இதே இன்னும் ஒரு 10 கூட எக்ஸ்ட்ரா வாங்கி போடி. அதே மாதிரி 10 கூட எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டேன்.
அதே மாதிரி நடந்து என்ன செஞ்சேன், அதே இருக்கிற 10 கூடியாக எக்ஸ்ட்ரா வாங்கி போட ஆரம்பித்தேன். நானும் எங்கள் அக்காவும் தான் செஞ்சுன்னு இருப்போம், எங்கள் வீட்டுக்காரர் செய்வோம். அப்போ எங்கள் வீட்டுக்கார் உடம்பு சரியில்லாத ஆயிட்டார். ஆயா ஒரு 6 மாதமாக வச்சு பார்த்துருந்த கேன்சர் அவருக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தா அவர் என்ன சொல்லிட்டாங்க, அவர் பொழைக்க மாட்டாருமா, நீங்கள் ஏன் அவருக்கு ஏன் துட்டை செலவு பண்ணினுக்கிறீங்க, நீங்களே ஏழையாக இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்கள் வேஸ்ட்டாக பண்ணாதீங்க, அவர் வீட்டில் இட்டு போய் போட்டுருங்கண்ணா. வீட்டில் இட்டுன்னு போய் வச்சோன்னே 9 நாள் தான் இருந்தார். வீட்டில் இட்டு வந்து போட்டு அவங்க சொல்லி 9 நாள் தான் உயிரோடு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். அவர் இறந்த உடனே நாங்கள் ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இழப்பு எங்களுக்கு. ஏன்னா அவர் தான் இருந்தது வரைக்கும் எங்களை எல்லாரையும் பார்த்துன்னு இருந்தார். இனிமேல் நம்மளை யார் பார்க்க போகிறோம், என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, நம்ம 2 பேர் இருக்கிறோம், நம்ம பிள்ளைய வளர்க்குறதுக்கு ஏன் கஷ்டப்படுற, நம்ம இருக்கிறோம் சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. சொன்னதுனால எல்லாம் செஞ்சோம். இதே பிஸ்னஸே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி போனேன். இப்போ நான் ஒரு 2-3 ஆளை வச்சு வேலை செய்கிறேன். அதுவே பெரிய கம்பெனி ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். இல்லாதவங்க என்ன மாதிரி எவ்வளோ வாழ்க்கையில் ஒரு வேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டாங்களோ, நான் எவ்வளோ சின்ன வயசில் கஷ்டப்பட்டனோ, எங்கள் அத்தை வீட்டில் போய் ஒரு கை சோத்துக்கு நின்று சோறு போடாது எங்களை அனுப்பிச்சாங்களோ, என்ன மாதிரி இருக்கிறவங்க யாருமே இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கணும் ஆசை இருக்குது, நிறைய இருக்குது எனக்கு. அந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னு ஆனால் கடவுள் கொடுக்கல. இருந்தாலும் என்னால் முடிஞ்சவருக்கு ஒரு 4 பேருக்காச்சும் கொடுக்குறேன். அதே எனக்கு மன திருப்தி தான். மழை வரும்போதெல்லாம் நாங்கள் மூடிடுவோம். மழை வந்ததுன்னா மூடிடுவோம். மழை கொஞ்சம் நின்றுதுன்னா திறப்போம். கொஞ்சம் காற்று ஓட இந்த மாதிரி மந்தாரமாக இருக்கும்போது திறந்தா காற்று ஓடும், கொஞ்சம் காயம் நம்ம சரி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிடு. மூடணும், மழை பெஞ்சா மூடணும், வெயில் கஞ்சா திறக்கும், மழை பெஞ்சா மூடணும், வெயில் கஞ்சா திறக்கும். அது மாதிரி தான் எங்கள் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை மட்டும் மீனவருக்கு மழை பெஞ்சாலே டேஞ்சர் தான். சின்ன வயசுலேருந்து கடல் குளிக்க தான் ஆசைப்படுவேன். இப்போ எனக்கு கடல்னாலே பயம். சின்ன வயசுனா கடல் குளிக்க ஓடுவேன். கடலுன்னா இப்போ எனக்கு கடலுன்னா கொஞ்சம் தூரம் போனோன்னு ஐயோ என்னை இறக்கிடுங்களான்னு கற்றுவேன். பைப்பில் வேணும். மீனவருக்கு எல்லாருக்குமே கடல்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் சோறு போடுறது, அதுதான் எங்கள் வாழ்வாதாரம். ஏன்னா அதனால எங்களுக்கு பயம் கிடையாது. இங்கே நீச்சல் எல்லாம் கற்றுக்கோங்க பிள்ளைங்க, அதனால பயம் இல்லை. ஒவ்வொன்று நீச்சல் தெரியாதவங்க போய் குளிச்சு போய் இறந்துரும். அதை போட்டு இதுக்கு போய் சூழ்நிலை இல்லாத இறந்துரும். ஆனால் இறக்குறவங்க நிறைய பேர் அவங்க உயிரை குடும்பத்துக்காக எவ்வளோ தியாகம் பண்ணிட்டு வராங்க. போயிட்டு விழுந்துருவாங்க, பணமே கிடைக்காது. அப்படியே எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அது என்ன சொல்கிறது, வந்தாதான் பணம், போனோம். பொண்ணுங்க போகக்கூடாது, இதுக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்கல்ல, நீங்க என்ன மாதிரி? சொல்லுவாங்க 2 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து கல்லாரம் போவோமா, இவ என்ன கல்லாரம் போறா 2 மணிக்கு எவனை பார்க்க போறா, இப்படிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணக்கூடாது. நம்ம போறது ஒழிக்க நம்ம மனசுக்கு தெரியும் நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு நான்லாம் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். எவ்வளோ எது சொன்னாலும் கவலையே பட மாட்டேன். நம்ம வாழ்றது நம்ம வாழ்றோம். அடுத்தவங்களை நம்ம தப்பு செஞ்சாதான் யாருக்கு இருந்தாலும் பயப்படும். நம்ம போறது ஒழிக்க யாருக்கும் போயிட மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் போயிட மாட்டேன். போய் நேரி நீ ஒரு தூசு போல, நான் உன்னை நம்பி நான் வாழல, என்ன நம்பி தான் நான் வாழ்றேன்னு சொல்லிட்டு போய் நேரம். இப்போ யார் எது சொன்னாலும் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு போயிடு. அப்படியே கோவம் வந்துருச்சு, விடவே மாட்டேன். என் உயிர் பண்ணாலும் விட மாட்டேன். என்னை பற்றி பேசுனாங்க என்ன அப்படிதான் தப்புன்னு தெரிஞ்சால் எதிரியே கேட்டுருவேன். அதனால யாரையும் பேஸ் பண்ணாத நம்மளால வாழ முடியாது. இவங்க இது சொல்கிறாங்கன்னு வீட்டில் முடியும் கேட்டால் அவங்க நம்மளுக்கு ஒரு வேளை சோறு போடுவாங்களா, நம்மளுக்கு ஒரு துணிமணி எடுத்து கொடுப்பாங்களா? ஒன்றுமே கிடையாது. யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. நம்ம ஒழிச்சா மட்டும் தான் நம்மளுக்கு சோறு. அதை பற்றி யார் இது பேசுகிறா அது பேசுகிறா அதெல்லாம் நான் கவலையே பட மாட்டேன். யாரை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன். சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா அப்பா படிக்க வைக்கல. ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சு படிக்க வச்சுருந்தா இந்த மாதிரி வேலைலாம் செய்யாது. அப்போல்லாம் மீன் செவில் அடிப்போம், கொளுத்து வேலைக்கு போவோம், அந்த வேலைக்கு போவோம், இந்த வேலை. நம்மளா இந்த கஷ்டப்படாத அளவுக்கு நம்ம அம்மா படிக்க வச்சுருந்தா எல்லாம் ஏசி ரூமில் உட்காந்து வேலை செய்கிறாங்களா, அது மாதிரி செஞ்சுருக்கலாமேன்ற ஒரு யோசனை ஒரு பக்கம் இருக்கும் எனக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா வெயில் படாத வாழணுன்ற ஆசை ஒரு இது இருக்குது. அதே மாதிரி வெயில் படாத நல்லா இருக்கணுன்ற ஒரு வீட்டில் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு ஒரு ஆளாக்கணுன்ற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ள. வெயிலோ மழையோ காத்தோ அதுங்களுக்காக தானே வாழ்கிறோன்ற வாழ்க்கை. நாங்கள் 4 பேர். எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் வசதியாக
கொஞ்சம் நல்லா இருந்தோம். எங்கள் அப்பா வந்து எனக்கு 7 வயசு இருக்கும் போதே, என் தம்பிக்கு 1 வயசு, எனக்கு 6 வயசு, என் தங்காச்சிக்கு 4 வயசு, என் தம்பிக்கு 1 வயசு இருக்கும் போதே எங்கள் அப்பா இறந்துட்டார். இறந்த உடனே நாங்கள் சாப்பாட்டு கூட ஒரு வீட்டை தான் எதிர்பார்த்தணும், சொந்தக்கார வீட்டை தான் எதிர்பார்த்துன்னு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு அப்போ எந்த விவரமும் தெரியாது, எந்த வேலை வெட்டிக்கு போகணும், எங்கே வரணும், நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படிலாம் ஒன்றுமே எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. தெரியாத அளவுக்கு இருக்கும்போது எங்கள் அத்தை வீட்டுக்கு நான் பசிக்குதுன்னு நாங்கள் எல்லாம் அழுவும் போது எங்கள் அம்மா எங்கள் அத்தை வீட்டுக்கு இட்டுன்னு போனாங்க. சாப்பாடு வாங்கி கொடுங்க, வாடி அத்தை வீட்டுக்குனா மாமா வீட்டுக்குனா போய் சாப்பாடு வாங்கி தரேன் உங்களுக்கு அப்படி சொல்லி. இப்போ போனோன்னே எங்கள் அத்தை சாப்பாடை ஆக்கி வச்சுருந்த சாப்பாடை எடுத்து பொட்டி பின்னாடி வச்சு மூடிட்டு எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா அழுந்துக்கினே எனக்கு போய் சாப்பாடு கூட போடலேன்ட்டு ஒன்றுமே சொல்லாத இட்டு வந்துட்டாங்க. இட்டு வந்தோடனே எங்கள் பெரியம்மா கிட்ட போய் ஒண்டி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் தங்காச்சி 4 பிள்ளைங்களை இட்டு வந்து சோறு இல்லாத இட்டு போதும் அவ ஆக்கி வச்சுன்னு இல்லைன்னு அனுப்புகிறேன் அப்படின்னு. அதோட எங்கள் பெரியம்மா இழுத்துட்டு போய் அவங்கள போய் சண்டை போட்டு கூட பிறந்தவங்களுக்கு ஒரு கை சோறு போடலையே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு அதோட இட்டுன்னு போய் என்ன செஞ்சாங்க, எங்கள் பெரியம்மா இட்டு போய் அவங்க பழங்கடை போடுவாங்க. எங்கள் பெரியம்மா வீட்டில் போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு, எங்கள் பெரியம்மா வீட்டில் போகலன்னா நாங்கள் பட்டினி தான். ஆனால் நாங்கள் சொல்லணுன்னா பிச்சை எடுக்கிற நிலமை தான் எங்கள் நிலமை. ஆனால் எங்கள் அப்பா இருக்கும்போது எல்லா குடும்பத்தையும் காப்பாற்றினார். எங்கள் அப்பா எல்லாரையும் வாழ வச்சார். ஆனால் எங்கள் அப்பா இறந்த பிறகு எங்களை வாழ வைக்க ஒண்டி கூட இல்லை. எங்களுக்கு வாழ வச்சதுன்னு சொல்லணுன்னா எங்கள் பெரியம்மா எங்கள் அக்கா தான். அவங்க தான் எங்களுக்கு ஒரு வேளை சோறு எங்களுக்கு பசியார கொடுப்பாங்க. அவங்க துண்டுறதுல எங்கள் பெரியப்பா சரியான குடிக்காரு. எங்கள் பெரியம்மா எங்களுக்கு சோறு போடுறதுனால எங்கள் பெரியம்மாவை அடிப்பார். ஏன் இதுங்களுக்கெல்லாம் சோறு போடுறேன்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசி அடிப்பார் எங்கள் பெரியம்மாவை. எங்கள் பெரியம்மா அப்போ கூட நான் பிள்ளைங்களை என் தங்கச்சி விட்டு பிள்ளைங்களுக்கு நான் போடுவேன். எங்கள் பெரியம்மா எங்களுக்கு சண்டை போட்டு கூட நாங்கள் வளர்ந்தது ஃபுல்லாகவே எங்கள் பெரியம்மா தான் சொல்லலாம். அதுக்கு பிறகு எங்கள் அம்மா இவங்களா கொடுத்த பனிஷ்மெண்ட்டை வச்சு நம்ம பிள்ளைங்கள நம்ம இருந்தால் தான் காப்பாற்ற முடியும். யார் தெய்வம் நம்ம அவங்களையும் எவ்வளோ நாளைக்கு நம்மளால் அவங்க சண்டை போடுவாங்க. எங்கள் அம்மாவாக ஒரு தொழில் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி மீன் வருது இல்லையா, அதை சேவல் ஒடிப்பாங்க. சேவல் ஒடிச்சு எங்களுக்காக போடுவாங்க. எங்களுக்காக 3 வேளை சாப்பாடு போட்டு வளர்த்ததுலாம் எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு 17 வருஷமாக கை கால் விழுந்துருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா தான் எங்களை எல்லாரையும் வளர்த்ததுலாம். எங்கள் அம்மா எங்களை ஒரு அடி கூட அடிக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி எங்களை ஒரு அடி கூட அடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து வளர்ந்தாங்க. ஏதோ நாங்களும் எங்கெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது, எல்லாமே லவ் பண்ணி தான், எல்லாம் பாவப்பட்டு தான் கட்டிக்கினாங்க. அவங்கவுங்க பாவப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கின்னு நாங்கள் இருக்கோம். எனக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காருக்கு வேற ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆகி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி கட்டினாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரோட ஒய்ஃபு தங்கமாக பார்ப்பாங்க. நான் இன்னொரு அம்மா சொல்லலாம், இன்னொரு அம்மான்னு தான் சொல்லணும். நான் கட்டுற துணி கூட நான் துவைச்சிக்க மாட்டேன். நான் துண்டுற சோறு கூட அவங்க தான் ஆக்கி போடுவாங்க. நான் படுக்கிற இடம் எல்லாமே அவங்க ஒரு தாய். இப்போவும் என் கூட தான் இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. எங்கள் வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சோம். இறந்த பிறகு அவங்க வீட்டில் இருக்க அண்ணன் தம்பிலாம் வந்து கூட்டாங்க, வாம்மா எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடு. நான் செத்தாலும் வாழ்ந்தாலும் 30 வருஷம் கூட வாழ்ந்துட்டேன். இனிமேல் எனக்கு என் பிள்ளையும் எங்கள் பையனும் அவளும் போதும். நான் செத்தா கூட அவள் வாரி போட்டுருவா, அவள் கூடயே நான் இருந்து என் காலத்தை நான் ஓட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகலை. இன்னமும் என் கூடயே தான் இருந்து பாடுபட்டுன்னு ஒழிச்சு என் பிள்ளையை காப்பாற்றுறாங்க. அவங்களுக்கு பெரிய நன்றி தான் நான் சொல்லணும். அவங்கள கொடுத்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் எவ்வளோ சின்ன வயசில் நான் எங்கள் அம்மா கூட இருந்து சின்னதுலேயே கடமை ஆயிவேன். மீன் சேவல் ஒடிப்பேன், கொளுத்து வேலைக்கு போவேன், இறா உரிக்கிற வேலைக்கு போவேன், சங்கு கம்பெனிக்கு போவேன். என் வாழ்க்கையில் நான் செய்யாத வேலையே கிடையாது. ஆனால் அப்படி இருக்கும்போது நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் நான் ராணி போல தான் இருந்தேன். ஆனால் வசதி வாய்ப்பு இல்லைனாலும் நகை நெட்டு இல்லைனாலும் ஏதோ போட்டுக்கிற அளவுக்கு எங்கள் வீட்டுக்காரர் எங்களை வச்சு பார்த்தாரு. அதே மாதிரி அவங்க வந்து என்னை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க எதுவுமே. அதான் அம்மா வீட்டில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அவங்கக்கிட்ட போய் நான் ரொம்ப மகாராணி போல் இருந்தேன். தூங்குவேன், எழுந்துவேன், சாப்பிடுவேன், மேக்கப் பண்ணுவேன், இவ்வளோ தான் என் வேலை. அந்த மாதிரி தான் இருந்தேன். அவங்கள கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நான் ஒரு நன்றி சொல்லுவேன். எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து அவர் மரவிடார். அவர் இருக்கிற வரைக்கும் நான் அந்த வியாபாரத்துக்கு வரல. அதுக்கப்புறம் அவருக்கும் கொஞ்சம் வியாபாரத்தில் டல்லாகிடுச்சு. மீன் தொழிலில் அவர் போக முடியலன்றதுனால நான் இந்த வியாபாரத்துக்கு வந்து இதோட 18 வருஷம் ஆகுது. எங்கள் அத்தை சொந்த அத்தை வீட்டில் சோறு ஆக்கிச்சுன்னு போடலம்மா. எங்கள் 4 பேர் என்னை மனம் இன்னமும் எங்களுக்கு ஆறலை. சின்ன வயசில் நடந்தது இன்னமும் எங்களுக்கு ஆறலை மனம். அது இன்னமும் நான் நினச்சி அவங்க எங்ககிட்ட வராங்க, வந்து அவங்க பெற்ற பிள்ளைங்கிட்ட அவங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு அவங்க காசு வாங்கி போகிறாங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டால் நீ செஞ்சதை நான் செய்யக்கூடாது, அது உனக்கு ஒரு பாடன்றதுனால நாங்கள் தரோம். நாங்கள் அத்தனை பேருமே தரோம். நீ செஞ்ச வாழ்க்கையை நான் செய்யக்கூடாது சொல்லுவேன். அது என் மனசில் இருக்கிற ரொம்ப நாள் பாரம். அவங்க உணரணும். நான் சொல்கிறத நினச்சி அவங்க உணரணும். இப்போ நீங்கள் மேலே இருக்கிறீங்க, நீங்கள் வந்து எங்களோட இது நீ ஒரு நாள் நீங்கள் போய் வந்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டமாக நீங்கள் படுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் எங்களுக்காக தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தொழிலுக்கு போய் கடலுக்கு போய் உயிரை கூட துச்சமாக மதிக்காத நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க வாழணும், நம்ம குடும்பம் வாழணுன்றதுனால போகிறாங்க.
ஆனால் அவங்களுக்குலாம் நான் பெரிய நன்றி தான் சொல்லணும். ஏதோ ஒரு வேளை சோறு நிரந்தரமாக சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்துருக்காரு. நஷ்டப்பட்டாலும் நிறைய விழுவோம், லாபம் கிடைச்சாலும் கிடைக்கும். கிடைக்கலலாம் சொல்லுவேன், இதை நம்பி தான் வாழ்ந்துன்னு இருக்கேன். ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். என்ன ஒன்று, கடவுளுக்கு என்ன சொல்கிறது. இப்போ வீடு சொன்னீங்களே, எனக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும்னு. எப்படி மாஸ், எப்படி ஒரு என் வீடு இப்படிதான் இருக்கணும்னு இருக்கும்ல, எங்க கட்டணும், எப்படிப்பட்ட ஒரு வீடு கட்டணும்? மெயின் ரோட்டில் கட்டணும், நல்லா பெருசாக ஒரு வீடு, நல்லா அழகாக இருக்கணும். அதில் எங்கள் குடும்பம், என் புள்ள கீழே 3 அடுக்கு வீடு கட்டி அழகாக வாழணும். அது எனக்கு ஒரு ஆசை.